வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி பொய் தகவலை பரப்புகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து 7 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை. பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி உரை. தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பனின் மகன் வி. தமிழ் அழகன் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். எங்கள் பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர். மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை தராது. பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி பொய் தகவலை பரப்புகிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா சமீபத்தில் ஐரோப்பிய நாடு இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் மூலமாக இந்தியாவில் விவசாயம் மற்றும் விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என ராகுல் காந்தி விமர்சித்து வருகிறார். அமெரிக்காவுடனான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை விவசாயிகளுக்கு எதிரான துரோகமாக பார்க்கிறோம் என்று எக்ஸ் பக்கத்தில் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ராகுல் காந்தி பொய் பரப்புகிறார். விவசாயிகள் முழுமையாக பாதிக்கப்படுகிறார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமித் ஷா தெரிவிக்கையில், விவசாயிகள் பாதுகாப்பு பற்றி பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி எடுத்த நிலையை பார்க்கும்போது எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது எனவும், நாட்டை தவறாக வழி நடத்தியதற்கான நீண்ட கால வரலாறு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது எனவும், தற்போது அவர்கள் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பொய் பரப்பி வருகிறார்கள் எனவும், பால்வளத்துறையை பலவீனப்படுத்தாமல் விரிவுபடுத்தியவர்கள் நாங்கள்தான் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து 7 அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்து உரையாற்றினார். அப்போது கடந்த ஆண்டு 5 லட்சத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தி எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தோம். இன்றைக்கு அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றும், வள்ளலாரை ஏன் நாம் உயர்த்தி பிடிக்கிறோம் என்றால், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி உலகிற்கே தனிப்பெரும் கருணை என்ற அன்பு வழியை போதித்தவர் வள்ளலார் என்றார். அவரது வழியில்தான் நமது திராவிட மாடல் அரசும் ஏழை எளிய மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றும், ஏழை மக்களின் பசியை பிணி என்று சொன்னார் வள்ளலார் என்றும், அந்த பிணியை ஒழிக்கும் மருந்துதான் நமது திராவிட மாடலின் திட்டங்கள். அதனால்தான் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் முதல் முதியோர்களுக்கான தாயுமானவர் திட்டம் வரை அனைத்து வயதினரையும் கருணையோடு அரவணைக்கின்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடைபெற்றதை குறிக்கின்ற விதமாக இந்த பள்ளி வளாகத்தில் நினைவு தூண் அமைக்கப்படும் என்றும், வடலூரில் சன்மார்க் பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்படும், அந்த பள்ளியில் திருவருட்பா இசை பயிற்சியும் அளிக்கப்படும் என்றும், வடலூரில் வள்ளலார் பெயரில் மூலிகை தோட்டம் அமைக்கப்படும் எனவும், பிரிட்ஜ்வெல் அல் கெமி என்ற வள்ளலார் புத்தகம் அறநிலையத்துறை பதிப்பகத்தின் மூலமாக வெளியிடப்படும் எனவும், வள்ளலார் பிறந்த நாளையொட்டி ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும் எனவும், மேட்டுக்குப்பம், மருதூர், கருங்குழி ஆகிய இடங்களில் வள்ளலார் அன்னதான கூடங்கள் திறக்கப்படும் எனவும், கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் அமைந்து வரும் பூங்காவிற்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்படும் எனவும் 7 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றும் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா, கருணாநிதி சிலைகளை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது தஞ்சை மாவட்டம் திமுகவின் கோட்டை என்று சொன்னால் அது மிகையாகாது என்றும், டெல்டா மாவட்டத்தில் கருணாநிதி செல்லாத இடங்களே இல்லை என்றும், திராவிட இயக்கத்துடன் போர்படை தளபதியாக இருந்த பட்டுக்கோட்டை அழகிரியை தந்த மண் இந்த பட்டுக்கோட்டை மண் எனவும், பட்டுக்கோட்டை அழகிரியின் பேச்சுக்கெல்லாம்
கேட்டு திராவிட இயக்கத்திற்கு வந்தவர்கள்தான் கருணாநிதி எனவும், கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டப்பெயரை கொடுத்ததை பட்டுக்கோட்டை அழகிரிதான் எனவும், அண்ணா கருணாநிதி சிலைகளை தமிழ்நாடு முழுவதும் நாம் திறக்கிறோம் என்றால் அவர்களுடைய கொள்கைகளை, லட்சியங்களை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறோம் என்ற அர்த்தம் எனவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றியெல்லாம் மத்திய பாஜக அரசிடம் கேள்வி கேட்க மாட்கிறார். அவர் மத்திய அரசிற்கு அடிமையாக இருக்கிறார் எனவும், அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை எனவும், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நமது கூட்டணி வென்று மீண்டும் திமுக ஆட்சி அமைவது உறுதி என்றும், அதற்கு கட்சியினர் வீடு வீடாக சென்று நமது ஆட்சியின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூறி வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தயாரிப்பாளர் ஆர்எம் வீரப்பனின் மகன் வி தமிழ் அழகன் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக பணியாற்றியவரும், அதிமுகவில் மூத்த முன்னோடியாக விளங்கியவர் மறைந்த ஆர்எம் வீரப்பனின் மகனும், தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் பணியாற்றியவரும், சிறப்பான ஆன்மீக சேவை புரிந்தவருமான வி தமிழ் அழகன் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன், மறைந்த அவர்தம் ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று எக்ஸ் தளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். எங்கள் பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்றும், மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் திமுகவை கடுமையாக விமர்சித்தார். மதுரையில் நடைபெற்ற காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பேசினார். அப்போது எங்கள் பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது என்பதை மறந்துவிட்டீர்கள் என்றும், நீங்கள் செய்ததை நாங்கள் மறக்கவில்லை என்றும், தோழமையாக இருக்கும்போது நாங்கள் கேட்பது என்னவென்றால், நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு அதே மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்றும், நீங்கள் செய்த பல தவறுக்காக பழியை சுமந்தவர்கள் நாங்கள், எங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் திருப்பி அடிப்போம் எனவும், உண்மையாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய தைரியமும் தில்லும் காங்கிரசாருக்கு மட்டும்தான் இருக்கிறது எனவும், சைடு வாங்கிட்டு போய் வணக்கம் சொல்லக்கூடிய பழக்கம் காங்கிரசுக்காரனுக்கு கிடையவே கிடையாது என்றும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை தராது என்று பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து தெரிவித்துள்ளார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தரவு தொடர்பு துறையின் தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மகளிர் உரிமை தொகை ஒரு சிறந்த நலத்திட்டம், செயல்படுத்தியது பாராட்டத்தக்கது, ஆனால் அது மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று நம்புவது ஒரு மூட நம்பிக்கை என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்னதாக இது போன்ற திட்டங்களை அறிவித்த 9 பெரிய மாநில அரசுகளில் 4 மட்டுமே வெற்றி பெற்றனர் எனவும், 5 மாநிலங்கள் தோல்வியடைந்தனர் எனவும் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். ஆயக்குடியில் 3வது வார்டு பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நலத்திட்ட உதவிகள், சமுதாய வளைகாப்பு, மருத்துவ முகாம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக பழைய ஆயங்குடியில் 3வது வார்டு பகுதியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மூலதன மானிய திட்டம் மற்றும் பொது நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.5 லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை போட்டு கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவங்கி வைத்தார். அதன் பின்னர் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அதனையடுத்து தனியார் மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்களுக்கு சீர்வரிசையாக பாத்திரங்கள், வளையல், சேலை மற்றும்
சத்தான உணவுகள், பழங்கள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. மேலும் கர்ப்பிணி பெண்களுக்கு பல வகையான உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் அரசு அதிகாரிகள், கட்சி பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை மக்களிடம் சேர்க்கின்ற சி கிரேடில் உள்ள தங்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை பனைகள் மாளிகை அருகே தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜான் போஸ்கோ தலைமையில் 20வது நாளாக தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்களை இணைக்க வேண்டும், அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அரசாணை வெளியிடும் வரை போராட்டம் தொடரும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் சங்கத்தின் மாநில பொருளாளர் மகேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தில் எனது கணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சட்ட ஒழுங்கு சரிதானா என்றும், சட்ட ஒழுங்கில் இதுவரைக்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி வேதனை தெரிவித்துள்ளார். கடையநல்லூரில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்மண்டல பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில வர்த்தக அணி செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். தென்காசி மாவட்ட செயலாளர் நெடுவை செல்வகுமார் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் போர்க்கொடி ஆம்ஸ்ட்ராங் பங்கேற்று புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ள பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் போர்க்கொடி ஆம்ஸ்ட்ராங் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தென்காசி மாவட்டத்தில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடுவது குறித்து பொதுக்குழுவை கூட்டிதான் முடிவு செய்யப்படும் என்றும், தென்காசி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் அமைப்பு ரீதியாக நிர்வாகிகளை நியமித்துள்ளோம் என்றும், அனைத்து பகுதிகளிலும் கட்சி வலிமையாக உள்ளது என்றும், ஏற்கனவே அரசு திட்டங்கள் தமிழகத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை எனவும், 5000 ரூபாய் பொறுத்தவரை அரசியலுக்காக வழங்கப்பட்டுள்ளது, மக்களை ஏமாற்றுவதற்கு வழங்கியுள்ளனர் எனவும், தமிழகத்தில் எனது கணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளதா என்றும், இதுவரை கொலை சம்பவத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றும் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி வேதனை தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பயின்று வரும் நிலையில் செமஸ்டர் கட்டணம் கட்ட முடியாமல் தவித்து வந்த ஏழை மாணவி சுதேகாவிற்கு கீரப்பாளையம் ஒன்றிய திமுக செயலாளர் வால்கரைமேடு பாலு ரூபாய் 35,000 வழங்கி உதவி செய்தார். கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கீரப்பாளையம் அடுத்த சி வீரசோழகன் கிராமத்தில் வசித்து வரும் இளங்கோவன் காமேஸ்வரியின் மகள் சுதேகா என்பவர் தாம்பரம் சோலையூரில் செயல்படும் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பிஎஸ்சி மைக்ரோ பயாலஜி பயின்று வருகிறார். இவர் ஏழ்மையின் காரணமாக 1ஆம் ஆண்டு செமஸ்டர் கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்து வந்தார். இதையறிந்த கீரப்பாளையம் ஒன்றிய திமுக செயலாளர் வால்கரைமேடு பாலு பெண்ணின் குடும்பத்தாரை நேரில் சந்தித்து கல்லூரி செமஸ்டர் கட்டணம் கட்டுவதற்கு சுதேகாவிடம் ரூபாய் 35,000 வழங்கினார். கல்வி கட்டணத்தை பெற்றுக்கொண்ட சுதேகா மற்றும் அவரது பெற்றோர் ஒன்றிய செயலாளர் பாலுவிற்கு நன்றி தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீட் தேர்வை ஒழிப்பதாக சொன்னார்கள், ஆனால் அதை ஒழிக்காமல் குரூப் 2 மற்றும் 2A தேர்வை தான் திமுக அரசு நிறுத்தியுள்ளது என்றும் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக மருத்துவ அணி இணை செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மருத்துவ அணி ஆலோசனை கூட்டம் மருத்துவர் அணியின் மாநில செயலாளர் வேணுகோபால் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி, மருத்துவர் அணியின் இணை செயலாளர் சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை ஏழை எளியோர்களுக்கான நாளாக கொண்டாடுவதென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுக மருத்துவர் அணியின் இணை செயலாளர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்து 1250 பேரின் மருத்துவ கனவை நினைவாக்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும், 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் அரசு மருத்துவ சேவையை துரிதப்படுத்தியது அதிமுக என்றும்,
இணை செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். நல்ல சினிமா கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது என்று தஞ்சையில் நடிகர் சசிகுமார் தெரிவித்தார். தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வெற்றியே ஸ்கொயர் தியேட்டரில் நடிகர் சசிகுமார் நடித்த மைக் ஸ்டார் என்ற திரைப்படம் திரையிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் சசிகுமார், நடிகை, இயக்குனர் ஆகியோர் மக்களுடன் அமர்ந்து திரைப்படம் பார்த்தனர். அதன் பின்னர் நடிகர் சசிகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மக்களோடு மக்களாக இருந்து படத்தை பார்க்க சந்தோஷமாக இருந்தது எனவும், மக்கள் குடும்பமாக வந்து படத்தை பார்க்கிறார்கள், நல்ல சினிமா கொடுத்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துள்ளது எனவும், மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் நடிகர் சசிகுமார் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தைச் சேர்ந்த பாமக, அதிமுக நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த எரமலூரில் உள்ள MST பண்ணையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 150 பேர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளரும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினருமான MS தரணிவேந்தன் முன்னிலையில் வந்தவாசி அடுத்த மருதாடு கிராமத்தைச் சேர்ந்த பாமக, அதிமுக நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதேபோன்று திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட புதுமண தம்பதிகள் பூபதி, மங்கை ஆகியோர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். அனைவரையும் நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வாழ்த்தி வரவேற்றார். இதையடுத்து மருதாடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு பந்து, பேட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் EST கார்த்திக், வந்தவாசி திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் பெருமாள், மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் சந்திரன், மத்திய ஒன்றிய பிரதிநிதி ரமேஷ், கோதண்டராமன், துளசி, மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் உமாபதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஓமலூர் அருகே காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்டதால் 2 குடும்பத்தினர் அரிவாளால் வெட்டி தாக்கிக் கொண்ட சம்பவத்தில் காயமடைந்த 6 பேர் சிகிச்சைக்காக ஓமலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த கருப்பணம்பட்டியைச் சேர்ந்த மனோஜ் அதே பகுதியைச் சேர்ந்த இளந்தென்றல் என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் இரு குடும்பத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் இரு தரப்பினரும் கத்தி, கம்பி, கிரிக்கெட் பேட் ஆகியவற்றை கொண்டு கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இரு தரப்பிலும் காயமடைந்த 6 பேர் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து பெண் தரப்பைச் சேர்ந்த ராம்சிங் என்பவர் ஓமலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் பெண்ணின் காதலன் மனோஜ், அவரின் அண்ணன் மணிகண்டன் ஆகியோரை கைது செய்தனர். இதேபோன்று மாப்பிள்ளை தரப்பில் மணிமேகலை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வழக்கறிஞர் தசரதன், பிரபு ஆகியோரை கைது செய்தனர். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினத்தை முன்னிட்டும், பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டும் தமிழக ஏர் உழவன் சங்கம் சார்பில் விளாத்திகுளத்தில் மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நினைவு தினம் மற்றும் பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டு விளாத்திகுளத்தில் விவசாய சங்கம் சார்பில் 1ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது. போட்டியில் திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பூஞ்சிட்டு, தேன்சிட்டு என 82 ஜோடி மாட்டு வண்டிகள் போட்டியில் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தனர். காளைகள் சீறி பாய்ந்த போது ஒரு சில மாட்டு வண்டிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதேபோல் ஒரு சாரதி ஒற்றை சக்கரத்துடன் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து சென்றது. பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இதையடுத்து பாரம்பரிய விதை திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கண்காட்சியில் பாரம்பரிய நெல் விதை ரகங்கள், கரிசல் காட்டு பகுதியில் விளையக்கூடிய தானிய வகைகள், காய்கறிகள், பனை ஓலையினால் செய்யப்பட்ட கம்மல், நெத்திச்சூடி, வளையல், கழுத்து பாசி, தலைக்கு மாட்டும் குப்பிகள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர் மற்றும் வண்டியை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ஏர் உழவன் விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக ரொக்க பரிசு மற்றும் மாடுகளுக்கு 50 கிலோ பேரிச்சம்பழம், மரக்கன்றுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் ஜவுகிட் ஜமாத் சார்பில் 41வது இரத்த தான முகாம் நடைபெற்றது.
ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலவர் என்ற திருக்குரான் வாசனத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் காஞ்சிபுரம் கிளை காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையும் இணைந்து ஒளிமுகமதுபேட்டையில் செயல்படும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 41வது இரத்த தான முகாமை நடத்தியது. முகாமிற்கு தவ்ஹீத் ஜமாத்தின் கிளை தலைவர் சாகுல் அமீத் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி முன்னிலை வகித்தார். முகாமில் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்ட 200 பேரில் 76 பேர் இரத்த தானம் வழங்கினர். முகாமில் காஞ்சி கிளை செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், துணை செயலாளர் சாகுல், துணை செயலாளர் அப்துல்லா, பொருளாளர் பாசில் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த நன்கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ஸ்ரீராகுல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முகாம்கள் மூலமாக 501 யூனிட்களும், அவசர இரத்த தானம் வழங்குதல் மூலமாக 1058 யூனிட்கள் ரத்தம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் 15 மாதங்களில் மட்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அரசு சார்பில் 32 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் டாக்டர் ஸ்ரீராகுல் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க குன்றத்தூரில் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து சேவை துவங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூரில் 16வது வார்டில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஆணைக்கிணங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு தலைமையில் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஊட்டச்சத்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாவட்ட செயலாளர் தென்னரசிற்கு குன்றத்தூர் 16வது வார்டின் அன்பரசு தலைமையில் பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அதன் பின்னர் குழந்தைகளுக்கு பால், முட்டை, ரொட்டி, வாழைப்பழம் உள்ளிட்டவைகள் வழங்கி ஊட்டச்சத்து சேவை துவங்கி வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இளைஞரணி அமைப்பாளர் அருள்ராஜ், குன்றத்தூர் நகர செயலாளர் பிரேம் ஆனந்த், எம்பி லோகேஷ் மற்றும் 3 ஸ்டார் தியாகு ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினர். முட்லூரில் மகளிர் படை பரப்புரை குறித்து பூத் ஒருங்கிணைப்பாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றியத்தில் மகளிர் படை பரப்புரை குறித்த பூத் ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பரங்கிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் கலையரசன், ராஜேந்திரகுமார், சங்கர், பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் திமுக தொகுதி பொறுப்பாளர் பாரிபாலன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அப்பு சத்யநாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அப்போது மகளிர் அணியினர் ஒவ்வொரு பூத் வாரியாக சென்று திண்ணை பிரச்சாரம் நடத்த வேண்டும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணி கட்சியினரை வெற்றி பெற செய்ய தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டத்தில் பரங்கிப்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் தேன்மொழி சங்கர், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் அமுதாராணி தனசேகர், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் முகமது யூனூஸ், சிதம்பரம் நகர துணை செயலாளர் பாலசுப்பிரமணியன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அப்பு சந்திரசேகரன், பேரூராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செழியன், மாவட்ட பிரதிநிதி சங்கர், மகளிரணி நிர்வாகிகள் லதா, தரணி, சுதா உட்பட கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக மகளிரணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் இறுதியில் மகளிரணி நிர்வாகிகள் மஞ்சு நன்றி தெரிவித்தார். முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு துணிப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் குமாராட்சி ஒன்றியம் முள்ளங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு துணிப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நடராஜன், திருமாவளவன், தமிழ்ச்செல்வன், எழிலரசி, கிரிஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மூத்த ஆசிரியை குளோரிஸ் டெல்லா அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரவிச்சந்திரன், மாவட்ட சுற்றுச்சூழல் உதவி பொறியாளர்கள் நக்கீரன், ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு துணிப்பை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளை ஆசிரியர்கள் வினோபிரியா, மகேஸ்வரி ஆகியோர் தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட சுற்றுச்சூழல் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மனோகரன், வட்டார கல்வி அலுவலர்கள் சரஸ்வதி லட்சுமி, ராமதாஸ், கோமதி, வட்டார வளமை
மேற்பார்வையாளர் இளவரசன், ஆசிரியர் பயிற்றுனர் கதிரொளி, அருகாமை பள்ளி ஆசிரியர்கள் சத்தியசீலன், ரஞ்சித், அஜய், இளையராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் ஜெயச்சந்திரன் நன்றி தெரிவித்தார். கொடைக்கானல் பகுதியில் அதிக அளவில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளின் வருகையால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வனத்துறையினர் இணையதளம் வாயிலாக பண பரிவர்த்தனை செய்தால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் இயற்கை அழகை கண்டு ரசிப்பதற்காக பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். அதன்படி முக்கிய சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, மேயர் சதுர்க்கம், பைன் மரக்காடுகள் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை காண காலை முதலே சுற்றுலா பயணிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் பசுமை பள்ளத்தாக்கு முதல் பாம்பார்புரம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து ஆமை வேகத்தில் செல்கின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் வனத்துறையினர் இணையதளம் வாயிலாக பண பரிவர்த்தனை செய்வதால் போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொட்டிவாக்கத்தில் செயல்படும் நாடார் மேல்நிலைப் பள்ளியின் அரங்கில் நடைபெற்ற நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தின் ஆண்டு விழாவில் திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் பேரன் குகன் ராமநாதன் சிலம்பம் ஆடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. சென்னை கொட்டிவாக்கத்தில் செயல்படும் நாடார் மேல்நிலைப் பள்ளியின் அரங்கில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட நாடார் மகிமை பரிபாலன சங்கத்தின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் தமிழர்களின் வீர கலைகளான சிலம்பம், பேச்சு போட்டி, கோலப்போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. சிலம்ப போட்டியில் திரைப்பட நடிகர் பைல்வான் ரங்கநாதன் பேரன் குகன் ராமநாதன் பங்கேற்று சிலம்பு வீசி காட்டி விழாவில் பங்கேற்ற அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. குடியாத்தம் மகளிர் காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிய போக்சோ குற்றவாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக குடியாத்தம் தங்க நகரைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி கமலேஷ் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கமலேஷ் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து வழக்கு பதிவு செய்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்திருந்தனர். நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அழைத்து செல்ல இருந்த நிலையில் கமலேஷ் தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய கமலேஷை பிடிக்க 3 தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மகளிர் காவல் நிலையத்திலிருந்து கைதி தப்பி ஓடிய சம்பவம் காவலர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் நந்தியம் பெருமானை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் மேற்கொண்டனர். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு 10 மணி, நள்ளிரவு 12 மணி, 2 மணி, அதிகாலை 4 மணி என 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. இதையொட்டி பெருவுடையாருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்காரம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெருவுடையார் தரிசனம் செய்ய பக்தர்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு சென்றனர். பக்தர்கள் அதிக அளவில் திரண்டுள்ளதால் காவல்துறையினர் அனைவரையும் முழு பரிசோதனை செய்த பின்னரே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி ஸ்ரீ காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, பார்வதி தேவி, தேவர்கள் மற்றும் ரிஷிகர்களுக்கும் 4 கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால், வெண்ணெய், இளநீர், தேன் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆடை, ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன், ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம், கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, தாசில்தார் பழனி, கோவில் நிர்வாகி அமர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதன் பின்னர் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ராகுல் காந்தி பொய் தகவலை பரப்புகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குற்றச்சாட்டு. அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து 7 அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
அதிமுக பாஜக கூட்டணியை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை. பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி உரை. தயாரிப்பாளர் ஆர்.எம். வீரப்பனின் மகன் வி. தமிழ் அழகன் மறைவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல். எங்கள் பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறியிருக்க முடியாது. மதுரையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர். மகளிர் உரிமை தொகை மட்டுமே தேர்தலில் வெற்றியை தராது. பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.